நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். கழுதைகளுக்கு குலாப் ஜாமுன் ஊட்டிவிட்டு வினோத முறையில் வழிபாடு நடத்தி இருக்கிறார்கள் ஊர் மக்கள். அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். அருண், சொல்லு கவிதா. மழை வர்றதுக்காக வித்தியாசமான திருமணங்கள்லாம் நடத்துவாங்கல்ல? ஆமா, எக்கச்சக்கமா பண்ணுவாங்க. கழுதைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க, தவளைக்கும் கல்யாணம் பண்ணாங்க, முதலைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் போபால்ல நடந்திருக்கு. சரி, அதாவது கழுதைகளுக்கு குலோப் ஜாமுன் ஊட்டி விட்டுருக்காங்க. கழுதைக்கு குலோப் ஜாமுனா? ஆமா. हम किसानों के खिलाफ अल्लाह से और हम सबसे प्रार्थना करते हैं होनी खराब होने वाली है। निश्चित तौर पे हम கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாசனன் இந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க. ஆனா இவங்க கழுதை கொண்டு போய் குலோப் ஜாமுனை ஊட்டி இருக்காங்க. எதுக்காக அந்த விஷயத்த பண்றாங்க? போபால்ல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது கழுதைகளுக்கு குலோப் ஜாமுன் ஊட்டுற சம்பவம். கழுதைகளுக்கு இனிப்புகள் ஊட்டுனா வந்து வர்ண பகவான் வந்து குளிர்ந்து நமக்கு வந்து மழை தருவாங்க அப்படிங்கிறது அந்த மக்களோட நம்பிக்கை. அதனால தான் வந்து அவங்க இனிப்புல வந்து குலோப் ஜாமுன் வந்து எடுத்து ஊட்டி விட்டு அதை ஒரு திருவிழா போல அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க. தீபாவளிலாம் நம்ம எப்படி கொண்டாடுவோம், அத மாதிரி ஒரு திருவிழா மாதிரி வந்து அந்த மக்கள் எல்லாம் கூடி கொண்டாடி இருக்காங்க. மழை வருமா அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ வந்து அந்த ஊர்ல மழை வரணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு தீபாவளியை கொண்டாடிடுவாங்க கழுதையை கூப்பிட்டு வச்சு. அப்ப கழுதைக்கு ஒரே குஜால்ட்டியா இருக்கும், அப்பா மழை வரலடா, இந்த வருஷம் நமக்கு ஃபுல்லா குலோப் ஜாமுனு லட்டு எல்லாம் ஊட்ட போறாங்க, நம்ம ஜாலியா சாப்பிட போறோம், இந்த பேப்பர்லாம் போய் நம்ம தின்னவே வேணாம் அப்படின்னு அதுக்கு ஒரு குஜால்ட்டி ஆயிடும். அதுங்களுக்கு லட்டு சாப்பிட்ற குஷி, குலாப் ஜாமுன் சாப்பிட்ற குஷி அப்படின்னு ஜமாய்க்க ஆரம்பிச்சிடும்ல அந்த கழுதை எல்லாம். என்னதான் நம்ம அறிவியல் உலகத்துல இருந்தாலும் சில மக்களோட நம்பிக்கை வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இதை வந்து நிறைய பேர் மதிக்கவும் செய்யறாங்க. அதாவது அவங்க வந்து பல வருஷமா அதையே கடைபிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரியான நம்பிக்கை அவங்க முன்னோர்கள் காலத்துல இருந்தே அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதை அப்படியே இப்பவும் கடைபிடிக்கிறாங்க. ஏதோ அவங்களோட நம்பிக்கை, அதை நாம எதுவும் குறை சொல்லக்கூடாது, அதை நம்ம பழிக்கவும் கூடாது. அவங்க நம்பிக்கை பழிச்சா சரிதான். ஏன்னா அவங்க மழை வேண்டி மக்களோட நலனுக்காக தான் இப்படி ஒன்று பண்றாங்க. அதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கழுதைகள் அதாவது விலங்குகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது, கால்நடைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஊட்டி வளர்க்குறது அப்படின்னும் போது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்குமான அந்த ஒரு பந்தபாசம் இருக்கு பத்தியா, அது இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இருக்கட்டும், அந்த குலோப் ஜாம் கொஞ்சம் நமக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். கழுதைக்கு தான் கொடுப்பாங்க, சரியா? வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு நீயே சொல்லிட்ட. அப்புறம் எதுக்கு அந்த குலோப் ஜாமுன் நீ கேட்டுனுக்குற? அதாவது தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்கல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்கல்ல, மாதிரி ஒண்ணு கொடுத்துருந்துருக்கலாம். இதோட நாங்க கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.